தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் உங்களை எப்படி எல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளானட்டரி பொசிஷன் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவரால் பிளானட்டரி பொசிஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த தடவை போன 12ஆம் தேதியே நம்ம மிஸ்டர் சனி அப்படியே கொஞ்சம் வக்கரம் ஆயிட்டாரு. 11ஆம் இடத்துல அஸ்யூஷுவல் ராகு அமர்ந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு சில்லுன்னு. இந்த பக்கம் 5ஆம் இடத்துல கேது, சந்திரன் தன்னுடைய சஞ்சாரத்தை துளாராசில இருந்து இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சூரியன் கடகத்தில், புதனோடு சேர்ந்த சூரியன் 3ஆம் இடத்துல சொல்லக்கூடிய மிதுன வீட்டுல குரு சுக்கிரனுடைய இணைவு. இதுதான் மொத்தத்துக்கான ஒரு கோச்சார பிளான். ஓகே, இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், அப்படியே லக்னாதிபதி இது வரைக்கும் கேதுவோட உட்கார்ந்து இருந்தாரு. போன மாசம் ஒரு 28ஆம் தேதியில அப்படியே ரிலீஸ் ஆயிட்டாரு. இப்ப ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகே, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு குடையப்பட்டவரும் உட்கார்ந்துருக்காரு. ஓகே, இந்த பக்கம் கடகத்தை பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு சூரியன் வந்து கடகத்துல இருப்பாரு புதனோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் அப்படியே அழகா வந்து அவரோட வீட்டுல கேதுவோட இணைந்து ஒரு விளைவை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்.